சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை வாசிகளின் 18 ஆண்டு கால தவம் வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் திட்டம் இன்று தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் தள்ளி போவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை வாசிகள் பல ஆண்டுகளாக ஆவலுடன் எதிர்பார்த்து வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் MRTS சேவை இறுதியாக இன்று மார்ச் 10 பயன்பாட்டிற்கு வர இருப்பதாக தெற்கு ரயில்வே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. நீண்ட காலமாக பணிகள் தாமதிக்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது முழுமையாக நிறைவு பெற்ற நிலையில் உள்ளது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் ரயில் போக்குவரத்து சேவையை அதிகரிக்கவும் பறக்கும் ரயில் திட்டம் 1985ஆம் ஆண்டு முடிவு செய்யப்பட்டது. சென்னை கடற்கரை முதல் பரங்கிமலை வரையிலான இந்த திட்டம் 3 கட்டங்களாக கொண்டுவர திட்டமிடப்பட்டு முதல் கட்டமாக 1997ஆம் ஆண்டு கடற்கரை முதல் மயிலாப்பூர் இடையே 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 266 கோடியில் அமைக்கப்பட்டது. இரண்டாம் கட்டமாக 2007ஆம் ஆண்டு ரூபாய் 877.59 கோடியில் மயிலாப்பூர் முதல் வேளச்சேரி வரை தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. மூன்றாம் கட்டமாக 2008ஆம் ஆண்டு 495 கோடியில் வேளச்சேரி முதல் பரங்கிமலை இடையே பணிகள் தொடங்கப்பட்டது. மொத்தம் 5 கிலோமீட்டர் தூரத்தில் 4.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு 167 தூண்களுடன் ரயில் பாதை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆதம்பாக்கம் தெல்லை கங்காநகர் பகுதியில் நிலம் கையகப்படுத்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் மீதமுள்ள அரை கிலோமீட்டர் தூரத்திற்கான பணிகள் மட்டும் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது. திட்டமிட்டபடி பணிகள் முடியாததால் இதற்கான திட்ட மதிப்பீடு உயர்ந்தது. நிலம் கையகப்படுத்த நீதிமன்றம் மூலம் தீர்வு காணப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதற்கு முன்னதாகவே புழுதிவாக்கம் ஆதம்பாக்கம் ஆகிய இடங்களில் ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டு ரயில் பாதை சிக்னல் பணிகளும் முடிவடைந்தன. இந்நிலையில் மீதமுள்ள பகுதியில் தூண்கள் அமைத்து அதற்கு மேல் பாதைகள் அமைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் நடைபெற்ற போது ரயில் பாலம் திடீரென சரிந்து பாரம் தாங்காமல் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இதனால் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் போராட்டங்களுக்கு பிறகு இறுதியில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பறக்கும் ரயில் வழித்தடம் அமைப்பதற்கான பணிகள் 16 ஆண்டுகளுக்கு பின் முடிவு பெற்றது. இந்த திட்டத்தில் புழுதிவாக்கம் ஆதம்பாக்கம் வானுவம்பேட்டை ஆகிய இடங்களில் ரயில் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் முடிந்து ரயில்கள் இயக்க தயாராக உள்ளன. இந்த ரயில் பாதையானது கடற்கரை முதல் தாம்பரம் புறநகர் மின்சார ரயில் பாதையின் மேல் அமைகிறது. மேலும் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வழித்தடம் பரங்கிமலை ரயில் நிலையம் வழியாக செல்கிறது. இதற்கான ரயில் பாதை தற்போது அமைக்கப்படும் வேளச்சேரி பறக்கும் ரயில் பாதைக்கு மேல் உயர்மட்டத்தில் அமைக்கப்பட உள்ளது. இதில் ஏற்கனவே முதலாம் கட்ட திட்டத்தில் பச்சை வழித்தடத்தில் சென்னை சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரை மெட்ரோ சேவை செயல்பட்டு வருகிறது. சென்னை கடற்கரை வேளச்சேரி பறக்கும் ரயில், கடற்கரை தாம்பரம் ரயில், சென்னை சென்ட்ரல் பரங்கிமலை மெட்ரோ, மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் மெட்ரோ என ரயில் மாறி பயணம் செய்வதற்கு பரங்கிமலை ரயில் நிலையம் ஒரு முக்கிய முனையமாக மாறுகிறது. ஆகவே இந்த ரயில் சேவை தொடங்கினால் வேளச்சேரி ஆதம்பாக்கம் பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் பயன்பெற உள்ளனர். வேளச்சேரி பரங்கிமலை ரயில் பாதையில் கடந்த சில மாதங்களில் மின்மயமாக்கல், சிக்னல் அமைப்பு மற்றும் தண்டவாள உறுதித்தன்மை பரிசோதனைகள் முழுவதும் நிறைவு பெற்றன. சமீபத்தில் சரக்கு ரயில் ஓட்டி சோதனை செய்த போது வேளச்சேரி பரங்கிமலை பாதையை மக்கள் நேரிலேயே கண்டு ஆச்சரியமடைந்தனர். இதைத் தொடர்ந்து கடந்த வாரம் 9 பெட்டிகளை கொண்ட AC மின்சார ரயிலில் அதிவேக சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் ரயிலின் அதிர்வுத்தன்மைகள், பிரேக் பிடிக்கும் திறன், தண்டவாளத்தின் வடிவியல், சிக்னல்களின் தெரிவு நிலை ஆகியவற்றை சோதிக்கப்பட்டன. புழுதிவாக்கம் ஆதம்பாக்கத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில் நிலையங்களில் கட்டமைப்பு உறுதித்தன்மை, பயணிகள் நடமாடும் வசதி மற்றும் அணுகல் அம்சங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டன. சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் கடந்த 5ஆம் தேதி அதிநவீன சோதனைகளை மேற்கொண்டனர். தண்டவாளத்தின் உறுதித்தன்மை, வளைவுகளில் ரயில்களின் வேகம் மற்றும் சிக்னல் அமைப்புகளை ஆய்வு செய்தனர். இதனிடையே தண்டவாளத்தில் இன்னும் சில சிறிய அளவிலான சிவில் மற்றும் எலக்ட்ரிக்கல் பணிகள் முடிக்கப்பட வேண்டியிருப்பதாக ஆய்வுக்குழு அறிவுறுத்தியுள்ளது. மக்களின் உயிர் பாதுகாப்பு மிக முக்கியம் என்பதால் இந்த சிறிய குறைகளையும் நிவர்த்தி செய்த பிறகே ரயில்களை இயக்க அனுமதி கிடைக்கும். இதனால் தான் இன்று தொடங்க வேண்டிய ரயில் சேவை தற்காலிகமாக முடங்கியுள்ளது. இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டால் அது லட்சக்கணக்கான மக்களின் அன்றாட சுமையை குறைக்கும். IT ஊழியர்கள், நடுத்தர வர்க்கம், வேளச்சேரி, மடிப்பாக்கம், புழுதிவாக்கம் பகுதிகளில் இருந்து சோழிங்கநல்லூர் அல்லது OMR செல்லும் IT ஊழியர்களுக்கும் அங்கிருந்து பரங்கிமலை வழியாக சென்னை சென்ட்ரல் செல்பவர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாகும். கிண்டி மற்றும் பரங்கிமலை சுற்றியுள்ள கல்லூரிகளுக்கு வரும் மாணவர்களுக்கு பேருந்து நெரிசலில் சிக்காமல் குறித்த நேரத்திற்கு தேர்வுகளுக்கு செல்ல இந்த ரயில் உதவும். எழும்பூர் மற்றும் சென்ட்ரல் பகுதிகளில் இருந்து பொருட்களை வாங்கி வரும் சிறு வியாபாரிகளுக்கு போக்குவரத்து செலவு பெருமளவு குறையும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.